வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அடுத்த அதிரடி மீடியும் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போகிறது? ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தல் இன்னைக்கு எடப்பாடிக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அதுக்கு பிறகு ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை, திமுகவுக்கும் பிரச்சனை இல்லை. என்ன நடக்க போகுது? உங்களுக்கு தெரியும், விக்கிரவாண்டி அப்படிங்கிறது வந்து கணிசமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி உள்ள தொகுதி. உங்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும்போது அங்கே போய் முதலமைச்சர் வந்து நான் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன் அப்படின்லாம் பேசி அது பெரிய சர்ச்சையாச்சு. வன்னிய மக்களை குறி வைக்கிறாருன்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே அதிமுகவில் இந்த முத்துச்சோழன் அப்படிங்கிறவர் வந்து 2வது இடத்துக்கு வந்தார். அதாவது போன தடவை புகழேந்தி ஜெயிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு நடந்த தேர்தலில் 2019 அதிமுக ஜெயிக்குது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட சேரும்போது அதிமுக ஜெயிக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நாங்கள் வாக்கு வங்கி அதிகரிச்சிட்டோன்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடைத்தேர்தல் ரொம்ப கவனம் அவங்களுக்கு. ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் அவங்க நிற்கிறாங்களா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழி விடுறாங்களா? அவங்க நின்னா வலிமை குன்றியதாகிடும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னால் அவங்க நிற்கிற மாதிரி ஆகிரும். அண்ணாமலை வந்து அதை எடுத்துக்குவாரான்னு தெரியல. பிஜேபி அதை எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் அதிமுக சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கப்புறம் ஒன்றிணைப்பு குழு அதிமுக பிளவுபடுதுன்னு ரகுபதி அவர்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு? ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு 2வது இடத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. ஜெயிப்பாங்களான்னு ஜெயிக்க மாட்டாங்க, 2வது இடம் கண்டிப்பாக வரணும். வரலைன்னா மறுபடியும் வந்து நாடாளுமன்ற தேர்தல், அதனால் வந்து எங்களை நம்பலைன்னு சொல்லிடலாம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படி சொல்ல முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுமையான நெருக்கடி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிவி சண்முகம் அங்கே இருக்கிறதுனால அவர் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாருன்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா போன தடவை சிவி சண்முகம் ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தார். அதற்கு பிறகு பிஜேபியோட டக்குன்னு கூட்டணிக்கு போட்டாங்க. உடனே சிவி சண்முகம் நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட ஏன் பேசுனீங்க அப்படின்னு அவர் சொல்ல, அன்புமணி ராமதாஸ் உங்கள் அதிமுக பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் எங்களால் தானே ஜெயிச்சிங்கன்னு இவர் சொல்ல, அப்போ பிரச்சனை வந்து 2 பேருக்கும் வாய் தகராறு அதிகமாகிடுச்சு. ஐயா ராமதாஸ் அதிமுக கூட்டணி விரும்புகிறார், அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி விரும்புகிறார். ஆனால் கடைசியாக என்னாச்சுன்னா எல்லாம் டமாலாகி போய் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் தான். ஏன்னா இன்றைக்கி அவங்க மனைவி ஆக்ரோஷப்படுற அளவுக்கு ஆகுது. சௌமியா அன்புமணி ஜெயிக்கிற கேண்டிடேட். அங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்கிறாங்க, எப்படியும் ஜெயிச்சிருக்கலாங்க, பிஜேபியில் ஆளே இல்லை, வேலையே செய்ய மாட்டானுங்க, பாரத் மாதா கி ஜெயின்னு ஒரு 10 பேர் தான் வராங்க, இவங்கள பார்த்தா இருக்கிற 10 ஓட்டு கிடைக்க மாட்டேது, ஏற்கனவே மணி ஜெயிக்கிறதுக்கு காரணமே பிஜேபி தான், ஆளே இல்லாத பிஜேபியோட கூட்டணி வச்சது அன்புமணி ராமதாஸ் செஞ்ச தவறு, அப்படி தான் பெரும்பாலும் பேசிக்கிறாங்க. அப்போ மேல் மட்டத்தில் அன்புமணி ராமதாஸும் இல்லை வந்து எடப்பாடியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே மறுபடியும் சேருவாங்களான்னு கேட்கக்கூடாது. அதனால் ஒரு காலத்தில் அன்புமணி ராமதாஸ் முதல் நாள் ரொம்ப கேவலமாக எடப்பாடியை பேசினார், அடுத்த நாளே சேர்ந்தார். அப்படி இருக்கும்போது ஐயாவுக்கு இது நெருக்கடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. ஏன்னா இப்போ யார் அதிமுக கூட அவங்க சேர்ந்தா கடுமையான டஃப் கொடுப்பாங்க, நமக்கு தெரியும், ஜெயிக்கிறதுக்கே முயற்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்து வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கலாமா இல்லை பிஜேபியோட சேர்ந்து வீணா போகலாமா அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். வீணா போகலாமான்னா உண்மை அதுதான், பிஜேபி தான் ஆளே இல்லையே. இன்னொன்று பிஜேபியில் தமிழ்நாட்டில் என்ன மரியாதைங்கிறது ஐயாவுக்கு தெரியும். ஏற்கனவே அதாவது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ கடந்த என்டிஏ கூட்டத்தில் கலந்துக்கல. அப்போ அவங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க. எப்படி அவங்க பிஜேபி வந்து அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்க, ஒருவேளை எம்பி சீட்டு கொடுக்குற மாதிரி தான் இருப்பார். எம்பி சீட்லாம் ராஜ்யசபாலாம் கொடுக்கலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ இன்றைக்கி ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எந்த விலை கொடுத்தாவது பணத்தை இறக்கியாவது ஜெயிக்கணும். அப்போ கண்டிப்பாக அவர் வந்து சிவி சண்முகம் மூலமா ஐயாட்ட முயற்சி பண்ணுவார். சிவி சண்முகம் இறங்கி வேலை செஞ்சாருன்னா ஓரளவுக்கு வாக்குகளை அதிமுக வாங்கும். ஆனால் அந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இறங்குச்சுன்னா அது அதிமுகவுக்கு ஒரு சிக்கல். அதிமுகவா பாட்டாளி மக்கள் கட்சியான்னு போயிடும், திமுக ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இதற்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து ஒரு அக்னி பரீட்சை மாதிரி தான். இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இப்போ எப்படி இறங்கி போய் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு கொடுத்தாலும் சிக்கல், இவர் நின்னா பாட்டாளி மக்கள் கட்சி வேலை செய்வாங்களான்னு சிக்கல். ஏன்னா அன்புமணி சௌமியா அன்புமணி அவங்க தரப்புலேருந்து சொல்கிறது என்னன்னா, நம்ம தோக்கிறதுக்கு காரணம் இவங்க தான், ஒழுங்காக நம்ம மாமனார் பேச்சை கேட்டிருந்து உள்ளே போயிருக்கலாங்க, நம்ம அதிமுக கூட்டணி போயிருந்தால் இந்நேரம் ஜெயிச்சிருப்பாங்க. அவருக்கும் ஐயாவுக்கும் தெரியும். அப்போ ஐயா என்ன யோசிப்பார், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நமக்கு முக்கியம் 2026. இப்போ பிஜேபியோட போய் நம்ம தோற்று போயிட்டோம்னா இருக்கிற வாக்கு வங்கி குறைஞ்சிரும். ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு திமுக அதிமுகவுக்கு போயிடுச்சா மரியாதை போயிடும்.
அப்போ ஐயா அவர்கள் தலைவில் பெரிய ஒரு சுமை இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தலைமை சிக்கல், ஐயாவுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற சிக்கல், அண்ணாமலைக்கு பெரிய சிக்கல். இந்த 3 பேரும் யார் வெற்றி போகிறார்கள் அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுன்னா இப்போ அதுக்கான வேலையை தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா வேக வேகமாக வேலை பார்த்தவன எடப்பாடிக்கு பிரச்சனை, ஐயாவுக்கு பிரச்சனை, அண்ணாமலைக்கு பிரச்சனை. அப்போ திமுக பொறுமையாக வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கு போட்டாங்க. பிஜேபிக்கு எப்பயும் சாதகமாக தான் தேர்தல் ஆணையம் பண்ணும். இதெல்லாம் இல்லாட்டினா முதலே தேர்தல் வச்சிருக்கலாம். இப்போ திமுகவுக்கு சூப்பர் பாருங்க, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் ஜெயித்தோம், சட்டமன்ற தேர்தலே மக்கள் எங்களை ஏற்றுக்கிறாங்க, இதாங்க உண்மை. அப்போ அதிமுகவுடைய பார்கெனிங் பவரும் குறைஞ்சிரும், பாட்டாளி கட்சியுடைய பார்கெனிங் பவரும், ஐயா நம்ம அண்ணாமலையுடைய சாயம் வெளுத்துரும். ஏன்னா அங்கே இவருக்கு ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ அங்கே ஏசி சண்முகத்துக்கோ செல்வாக்கு இல்லை. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம டிடிவி தினகரன் அவர் ஒரு குறைஞ்ச சதவீதம் வாங்கினார், ஓபிஎஸ் கொஞ்சம் ஓபிஎஸ் டிடிவிலாம் வாங்கின வாக்குகள் அவங்க சொந்த செல்வாக்கு. பிஜேபி போட்டு ரொம்ப கம்மி. ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் இவங்க எல்லா ஓட்டையும் வச்சு அண்ணாமலை நான் தாங்க பெரிய ஆளு ஃபுல்லாக வந்துட்டான்னாரு. இப்போ அண்ணாமலையுடைய சாயம் வெளுத்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல். நம்மளை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் ஐயா ஒரு தேர்ந்த பொலிட்டீஷியனு, எப்படி எடப்பாடி மாதிரி அவர் வந்து கரெக்டாக தான் முடிவெடுப்பார்னு நினைக்கிறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் வந்து ரெட்டை கூட சேர்ந்தாலும் சேரலாம், ஆச்சரியப்படுவதற்கு. அப்படி சேர்ந்தால் மிகப்பெரிய டஃப். அண்ணாமலை வந்து அதுக்கப்புறம் 4வது இடம் எப்படி போகிறாருங்கிறது தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.